ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்றைக்கி வந்து பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச KFC சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஸோ வீட்லேயே ஒரு 150 ருபீஸில் ஒரு சூப்பரான KFC சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு KFC சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே லெக் பீசஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா எல்லா சைடுமே கீறி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு நல்லா திக்கான தயிர், இதில் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரியான மிளகாய்த்தூள். நான் எனக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு இதில் ஊற்றிக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக் பீசஸை இந்த மசாலாவில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து இந்த மசாலா நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ இந்த KFC சிக்கன் செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேல் மாவு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 மணி நேரம் கழித்து சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் ஒரு கோட்டிங் மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ சிக்கனில் எல்லா அந்த மேல் கோட்டிங் மாவு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா டிப் பண்ணி மறுபடியும் அதே மாவில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மைதா மாவில் பரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 சிக்கன் பீசஸை போட்டிருக்கேன். ஸோ இதை மாதிரி எல்லாமே எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒரு பீசஸாக போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் எல்லாம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா திருப்பி விட்ருங்க. இப்போ வந்து இதை எல்லா சிக்கனையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சிக்கன் வேகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு நல்லா சிக்கனை பொரித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான KFC சிக்கன் வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுவும் 150 ரூபாயிலேயே 4-5 பீசஸ் கிட்டே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் வந்து பீசஸ் வந்து உள்ளுக்குள்ளே நல்லாவே ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த KFC சிக்கன் கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.